Hi guys, welcome to Mac India. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடா V1 Pro பவர்டு பை ஹீரோ அதோட ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வீடா யூஸருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடா ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்டேட் ஒன்று வந்தது. அப்டேட் அவைலபிள் நியூ வெர்ஷன் சொல்லி வந்தது. அதை கிளிக் பண்ணால் டிஎஃப்டி சாஃப்ட்வேரோட நியூ வெர்ஷன் அவைலபிள்னு சொல்லி வந்திருந்தது. 2.002 இருந்தது வெர்ஷனு. சரின்னு சொல்லிட்டு வெஹிக்கிளில் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி ப்ரொசீஜராக தான் நீங்கள் வந்து வெஹிக்கிளை வந்து வைஃபையோட கனெக்ட் பண்ணணும். டேட்டா வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகும். அது இந்த கிளிப்பிங்லாம் போடுறேன் பாருங்கள். ஸ்க்ரீன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் கனெக்ட் பண்ணும்போது வைஃபை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தது. ஓகேன்னு சொல்லி வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்டேட் அவைலபிள்னு. சரின்னு சொல்லி நான் வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணேன். அப்டேட் நவுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணேன். டிஎஃப்டி சாஃப்ட்வேர்னு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து டவுன்லோடுன்னு வருது. அது டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0.0.5 அந்த வெர்ஷன் தான் வந்தது. சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு டிஎஃப்டின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது அப்டேட் கேட்டுது, டிஎஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேன்னு சொன்னேன். அது வந்து 1 to 100% கிட்டத்தட்ட ஒரு 2 minutes ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி நம்மளும் அதை வந்து அப்டேட் பண்ணோம். 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு டிஎஃப்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டுது. 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மாதிரி வந்து ஷோ ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இந்த மாதிரி ஷோ ஆனதும் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதுக்கு வெர்ஷன் வந்து 2.0.0.5ன்னு காமிச்சிது. நம்மளது ஆல்ரெடி ஏற்கனவே 2.0.0.2 தான் இருந்தது. 2.0.0.5ன்னு வந்தது. சரி ஓகே அப்டேட் ஆகிடுச்சின்னு பார்த்தா திருப்பியும் ஒரு மெசேஜ் வந்து அப்பியர் ஆச்சு. சேம் அப்டேட் வந்து அவைலபிள்னு சொல்லி சேம் அப்ளிகேஷனில் இன்னொரு மெசேஜ் வந்து அப்பியர் ஆச்சு. ஸோ அது கிளிக் பண்ண உடனே டிஸ்பிளேயில் என்ன ஷோ ஆச்சுன்னா 2.0.6 ரெடி டு இன்ஸ்டால்னு சொல்லி வந்தது. சரின்னு சொல்லிட்டு அது இந்த வீடியோவில் பாருங்கள். அது சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை இன்ஸ்டால் கொடுத்தோம். ஸோ அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் 2.0.6ன்னு வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிது. அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes எடுத்துக்கிச்சு. ஏற்கனவே ஒரு 5 minutes, இது ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes வந்து எடுத்துக்கிச்சு. எடுத்துனதுக்கப்புறம் 2.0.6 வந்து அப்டேட்டடுன்னு சொல்லி டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆச்சு. ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது டிஸ்பிளேயில் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்டுன்னு ஒன்று ஓகே கொடுத்துட்டு நம்ம மெனு ஓப்பன் பண்ணி போகும்போது செட்டிங்கில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 2.0.0.6 அப்படின்ற வெர்ஷனு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகுது. அப்ளிகேஷன் அகைன் ஓப்பன் பண்ணும்போது திருப்பியும் வந்து இன்னொரு அப்டேட் வந்து அவைலபிள்னு சொல்லி வந்தது. சரின்னு சொல்லிட்டு நாம் அதையும் வந்து டவுன்லோட் பண்ணோம். அப்புறம் வந்து அப்டேட்டிங் வந்து 100% கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டுமே உங்களுக்கு 1/2 hourக்கு மேலே ஆச்சு டவுன்லோடிங் ஆகிறதுக்கு. இது பண்ணல, மென்ஷன் பண்ணல, ஏன்னா வந்து அது ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தது. அதனால் வந்து அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம். நம்ம ஆன் பண்ணோம். பூஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து நியூவாக ஆட் ஆகிருந்தது டிஎஃப்டியில். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னா ஆன் பண்ணோன்னா 10 seconds வந்து திருப்பியும் டிஸப்பியர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இருந்தது. சரி நான் என்ன பண்ணேன்னா பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணி போட்டால் சம்டைம் வந்து ரீசெட் ஆப்ஷன் வாங்க. பேட்ரியை வந்து ரிமூவ் பண்ணால் அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாம் 3 பேட்டரியும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிலரி பேட்ரி, ட்ராக்ஷன் பேட்ரி 3 பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணேன். அப்போ தாங்க ப்ராப்ளமாக ஸ்டார்டிங்கு. பூஸ்ட் மோடு ஆக்டிவேட் ஆகலை, அது ஓகே. மோட்டர் ரன் ஆச்சுன்னா ஸ்பீடாமீட்டரும் ஒர்க் பண்ணல. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வீலு சுற்றும், ஆனால் வந்து ஸ்பீடாமீட்டர் வந்து 0 தான் காட்டும். ஸோ நான் பேட்டரியும் வந்து ஆக்சிலரி பேட்டரியும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி சர்வீஸ் சென்டரில் கேட்டேன். அந்த கால் ரெக்கார்டு இருக்குது, நான் போட்டு விட்றேன் பாருங்கள். சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து டெஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது டெஸ்ட் வெர்ஷன்னா அவங்க தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கஸ்டமருக்கு அமிச்சா வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹலோ சொல்லுங்கள் சார்.
வந்து நேற்று சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து டிஎஃப்டி ஹலோ டிஎஃப்டி அப்டேட் சொல்லுங்க வந்தது. ஓகே. அது அப்டேட் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்பீடோமீட்டர் ஓட மாட்டேங்குது. ஓடோமீட்டர். ஆப்லேயே பண்ணீங்களா? ம் ஆப்லேயே பண்ணீங்களா? ஆமாம், மொபைலில் வந்தது டிஎஃப்டி அப்டேட்டு. முதல்ல சரி வந்து ஓகே சார். நான் 2.076 வந்தது, அப்புறம் 2.07 வந்தது. ஓகே. செகண்ட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பூஸ்ட் மோடுன்னு அதெல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது. பூஸ்ட் மோடு இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஆனால் ஆக்டிவேட் ஆகல. ஓடோமீட்டர் ஓட மாட்டேங்குது. இல்லை, அது வந்து டெஸ்டிங்லாம் சார் போயிட்டு இருக்குது. ம் அது பண்ணக்கூடாது. நான் என்னன்னு கேட்டு அப்டேட் பண்ணட்டுங்களா? சரி, கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து கஸ்டமர் சைட்லேருந்து அப்டேட் பண்ணால் ஒரு 4 to 5 hours ஆகும். வெஹிக்கிள் பக்கத்துலேருந்தே நிற்கணும். ஆமாம், நான் வெஹிக்கிள் அப்படி தான் ஆஃப் ஆகக்கூடாது. ஆமாம், நான் அப்படி தான் பண்ணேன் நான். ம். ஒரு 1 hour ஆனால் அது கிட்டத்தட்ட. ஃபெயிலியர். ஆமாம் ஆமாம், அது ஃபெயிலியர். ஆனால் நாங்களும் ட்ரை பண்ணோம், டீலர் ட்ரை பண்ணோம். சரி. ஸோ அது ஆகலை. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்னன்னு கேட்டு நான் சொல்கிறேன். டிஸ்பிளே இப்போ ஆனே ஆகலைங்களா? டிஸ்பிளேலாம் ஆன் ஆகுது, ஆனால் ரன்னிங்லாம் ஆகுது. ஓடோமீட்டர் ஒர்க் ஓகே பண்ண மீட்டர் ஒர்க் பண்ணல. ஓகே. மீட்ரு காட்டும் இல்லையா ஸ்பீடு, ம். ஆமாம் ஆமாம். அது காட்டலை. சரிங்க சார், நான் ஒரு 10 o'clock பண்ணலாம் கால். ஓகே ஓகே. எல்லாருக்குமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வீடாலேருந்து இந்த மெசேஜ் கம்பல்சரி எல்லாருக்குமே வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரே ஒரு வெஹிக்கிளில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி ஓகே ஆகுதான்னு பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்குமே அது வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இது ப்ராப்ளம் ஆகுதுங்க. ஸோ அப்போ சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு போகும்போது நான் வந்து பக்கு தான், இது வந்து சாஃப்ட்வேர் வந்து நான் நியூ சாஃப்ட்வேர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு நியூ சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து கரெக்டாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? சரி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று டிஎஃப்டிக்கு வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு போகாமல் டிஎஃப்டிக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு வீடா V1லேருந்து அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அதுவும் வந்து இந்த மாதிரி இருக்கணுமா? ஏன் இன்ஜினியர்ஸ்லாம் இவ்வளோ இதுவாக இருக்காங்க? கரெக்டாக யோசித்து இந்த சாஃப்ட்வேர் போட்டால் செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க க்ரியேட்டே பண்ணணும். இதை வந்து யாருமே அவசரப்பட்டு டிஸ்பிளேயில் அப்டேட்டுன்னு காமிச்சிதுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி டிஎஃப்டி அப்டேட் அவைலபிள்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அது ஆனதுனால சொல்கிறேன். ஸோ அதனால் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா நியர்பை சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போய் கேளுங்க, இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாமான்னு. அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் செய்யுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு டிஎஃப்டி அப்டேட்டு கேட்டுதுன்னா டவுன்லோட் கொடுக்காதீங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். வீடியோ யூஸருக்கு இது அநேகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 1 hour ஆச்சு. டோட்டலாக 1 hour மேலேயே ஆகிருக்கும். இதில் என்ன ஒன்றுனா, உங்களுக்கு மோட்டார் வந்து 1 minute ஆஃப் ஆகிடும். அப்படி மோட்டார் 1 minute ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர் 5 minutes வந்து டோட்டலாக வந்து ஷட் டவுன் ஆகிடும் வெஹிக்கிள். அந்த ஷட் டவுன் ஆகாமலேயும் பார்த்துக்கணும், மோட்டார் ஆனில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா கராப்ட் ஆகிடும் அப்டேட்டு, அதனால் அதுவும் பார்த்துக்கணும். இது வந்து டைம் நம்மளுக்கு வேஸ்ட்டு, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து இது வந்து சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வீஸ் சென்டரில் அவங்களுக்கும் தெரியாது. இது வந்து வீடா வந்து அவங்க அனுப்பிச்ச அப்ளிகேஷன் இது. அதனால் வந்து சர்வீஸ் சென்டர்லேயும் அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.